வணக்கம். முரளிக்கண்ணன் என்கிற முரளி பெருமாள். முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து சில தினங்களிலேயே லஞ்சம் ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநராக மதிப்பிற்குரிய அருண் ஐபிஎஸ் ஐயா அவர்களை நியமித்திருக்கிறார். அது விஷயமாக நான் கடந்த காலங்களில் இவரை பற்றி பத்திரிகையில் படித்தது, சமீப காலங்களில் இணையம் வழியாக சிலரது பேட்டிகளில் தெரிந்து கொண்டது, மிகவும் சமீபமாக இந்த பொறுப்பிற்கு இவர் வருவதற்கு மதிப்பிற்குரிய விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு தினங்களுக்கு முன்பாக திமுக உடன் பணியாற்றி திமுக கூட்டணி இருந்தால் அதன் ஆட்சிகளுக்காக பாடுபட்ட திருமாவளவன் அவர்கள் மிகவும் உறுதியாக அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு சிபாரிசு செய்ததாக பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் வெளிவருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டத்தில் எஸ்பியாக இருந்தபொழுது எல்லோரிடமும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் அரசியல்வாதிகள் அனைவரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்பொழுதைய ஆளுங்கட்சியில் ஒரு முக்கியமான நபரை மேல் சட்டையை கலற்றி உட்கார வைத்து தேவையில்லாமல் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது, மிரட்டக்கூடாது என்று அப்பொழுதைய மேலிடத்தின் அனுமதியோடு அவரை மிரட்டி அனுப்பிவிட்டதாக ஒரு செய்தி திருப்பூர் மாவட்டத்தில் உலாந்து கொண்டிருந்தது. அடுத்து கடந்த 10-15-20 வருடங்களாகவே இவரை பற்றிய கருத்துக்கள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், ரவுடிகள், குற்றவாளிகள், ஒரு நகரத்தை உருட்டி விரட்டி கையில் வைத்திருக்கிற அனைவரும் இவர் வருகிறார் என்றால் அலறடித்து ஓடுவார்கள். மிக உரைப்பானவர், நேர்மையானவர் என்பதும், இவரது சர்வீஸ் ரெக்கார்டிலே சொல்லிக்கொள்ளும்படியான எந்த குற்றப்பதிவுகளும் இல்லை, இவர் மீது குற்றச்சாட்டுகளும் இல்லை, சரியான எந்த ஆதாரங்களும் இல்லை. நேர்மையானவர், உரைப்பானவர், கண்டிப்பானவர், சரியாக மிகவும் கடமை ஆற்றக்கூடியவர் என்றுதான் கேள்விப்பட்டதும் பத்திரிகையிலும் வந்ததும். இது ஒரு புறம் இருக்கட்டும். சமீப காலங்களிலே இணையதளங்களிலே சில செய்திகளிலே இவர் 500 கோடிக்கு சொத்து சேர்த்து விட்டார் என்று கருத்துக்கள் பரவப்பட்டு, அதை ஒருவர் சகாயம் ஐஏஎஸ் மிகவும் நேர்மையானவர், கடைசி வரை அவர் மீது எந்த களங்கமும் இல்லை என்று பெயர் பெற்ற சகாயம் ஐஏஎஸ் அவர்களிடம் ஒருவர் பேட்டி எடுக்கிறார். அப்படித்தான் சொல்லப்படுகிறது, நானும் பார்த்தேன். 500 கோடி ரூபாய்க்கு பதவியை பயன்படுத்தி சொத்து சேர்த்திருக்கிறார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரியாது, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதேவேளை மிகவும் சமீபத்திலே தேமுதிக திருமதி பிரேமலதா மேரின் தம்பி சுதீஷ் அவர்கள் சம்பந்தமாக ஒரு கட்டுமான நிறுவனரை வரம்பு மீறி குண்டாஸ் இதிலே போட்டு அவரை கைது செய்ததாக மதிப்பிற்குரிய இடமாகிய கோர்ட்டே கண்டனம் செய்தது, அனைவரும் வந்தது. அது செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. 1. 2, இவர் கடந்த திமுக ஆட்சியிலும் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். இப்பொழுதும் மிகவும் நெருக்கமான பதவிக்கு, மிக உயர்வான பதவிக்கு உச்சாணியில் வைத்துதான் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து கடந்த ஆட்சியில் கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் மத்தியில் பல புகார்கள் போயிருக்கலாம், எதற்கும் ஆதாரமில்லை. அது நேர்மையாக நடந்து அதற்கு பொறுக்க முடியாமல் போன புகார்களாக கூட இருக்கலாம். நிரூபிக்கப்பட்ட ஆவணங்கள் எதுவும் இல்லை. பிறகு இவர் கடந்த ஆட்சியில் நெருக்கமானவர் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்போதைய ஆட்சிக்கும் நெருக்கமானவராக தான் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். கடந்த கால 30, 35, 40 ஆண்டு கால அரசியல் சேர்த்தர்களை செய்தித்தாள்களில் மட்டுமே செய்திருந்த காலத்திலே எல்லோரும் பேசுவதுண்டு. இது நடந்த வரலாறு. எம்ஜிஆருக்கும்
கருணாநிதிக்கும் இடையில் சில உயரதிகாரிகள் சமாதான தூதராக இருப்பார்கள், சமரசத்தோடு இருப்பார்கள், சுமூகமாக போய்கொண்டிருக்கிற ஆட்சி என்பார்கள். அதற்கு அர்த்தம் வேறு. எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அவரை பார்க்க போனால் கலைஞரை பார்த்து விட்டு வந்தீர்களா என்று கேட்பதாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து கலைஞரும் ஜெயலலிதா அம்மையாரும் எதிரும் புதிரமாக இருந்தபொழுது கலைஞருக்கும் இந்த அம்மையாருக்கும் ஆகாது என்றாலும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையிலே ஒரு மறைமுக சுமூகமான பேச்சுவார்த்தையும் அதற்கு தகுந்த அதிகாரிகளும் இருபக்கம் தொடர்பில் இருந்ததாகத்தான் கடந்த கால கருத்துக்கள், கிசுகிசுக்கள். அதற்கு பிறகு எடப்பாடிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது இருவருக்கும் இடையிலே சுமூகமான காவல்துறையிலும் சரி, வேறு ஐஏஎஸ் நிர்வாகத்திலும் சரி, வேறு முக்கியமான உயர் பொறுப்புகளும் சரி, இருவருக்கும் இடையில் சமரசம் பேசும் அதிகாரிகளாகத்தான் இருந்ததாகத்தான் எல்லாரும் சொல்லப்படுகிறது. நாட்டில் கருத்து நிலவுகிறது. எடப்பாடியார் தோற்று ஸ்டாலின் வந்த பிறகும் எடப்பாடியாருக்கும் இவருக்கும் இடையே சுமூகமாகத்தான் செல்கிறது. வெளிப்படையிலே எடப்பாடி ஆட்சி நீடிக்காது என்று அவர் சொல்வார். எடப்பாடி இவர் வந்த பிறகு இது ஊழல் ஆட்சி, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று இவர் சொல்வார். ஆனால் ஒரே ஒரு எல்லோருக்கும் சந்தேகமுரிய ஒரு வழக்கு, கொடநாடு கொலை வழக்கு, முக்கியமான ஒரே ஒரு வழக்கு, அதற்கு தீர்வே தெரியவில்லை. அதை சொல்லிதான் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். இது திமுக, அதிமுக அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் தெரிந்தது. சந்தேகப்பட வேண்டியிருக்கிறதா இல்லையா இந்த கொடநாடு கொலை வழக்கிலே? இது எல்லாமே திமுக காரர்களுக்கு மட்டுமில்லை, அதிமுக காரர்களுக்கே அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். கொடநாடு கொலை வழக்கு என்னானது என்று பொதுமக்களும் எந்த கட்சியும் சாராதவர்களும் இது ஒரு சந்தேகத்திற்கு ஒரு இடமாக இருக்கிறதா இல்லையா? அந்த ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கும் இடையில இப்படி ஒரு அதிகாரிகள் இருந்தது போலவே மிகவும் சமீபத்திய இந்த லஞ்சம் ஒழிப்பு ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக திரு அருண் ஐஏஎஸ் அவர்களை மாண்புமிகு முதல்வர்கள் நியமித்திருப்பது எல்லோருக்கும் மிகவும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. திருமாவர்கள் ஓடி ஓடி அவருக்கு சிபாரிசு செய்ததையும் எல்லோரும் பேசினார்கள். நான் சொன்ன அந்த சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவருடைய பேட்டியிலே அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஏசியா என்ற ஒரு அமைப்பு ஆனுவல் கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட், அதிலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் உயரதிகாரிகளை இறுதி காலங்களில் அதிலே அவர்களை பற்றிய கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட்டிலே ஹானஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹானஸ்ட் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி தான் அறிக்கை கொடுக்கிறார்கள், இதுவரை அப்படி இருக்கிறது, சிஸ்டம் சரியில்லை, மெக்கானிசம் சரியில்லை என்று நான் சொல்லவில்லை. திருமதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் சகாயம் ஐயா அவர்கள் கூறுகிறார். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இது இது என் கருத்தல்ல, இதுவும் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து. ஒரு உயர் அதிகாரியை, இடைமட்ட கீழ்மட்ட அதிகாரிகள், ஒரு உயர் அதிகாரியை நியமிக்கும் பொழுது எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடத்திற்கும் இடம் கொடுக்காதவர்கள் ஐயத்திற்கு அப்பாற்பட்டவராக அலட்சி ஆராய்ந்து உளவுத்துறை மட்டுமல்ல அனைத்து தரப்பு ரிப்போர்ட்டையும் கேட்டுக்கிட்டு அப்படித்தான் ஒரு பதவியை போடணும்னு என்னுடைய கருத்து அப்படின்னு அவர் ஐயா சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் சொன்னது. நம்ம கொஞ்சம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுவார், இவர் திமுகவை தீய சக்தினார், அதிமுகவை ஊழல் சக்தினார், இந்த ரெண்டு கட்சியுமே சரியில்லை தான் அப்படின்னு சொல்லி இவர் ஆட்சிக்கு வந்துட்டார். சந்தோஷம். நான் ஏன் இந்த 15 வருடத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட செய்தி, சமீபத்து செய்தித்தாள் செய்தி, கோர்ட்டுக்கண்டன செய்தி, இணையவழி வந்த செய்தியெல்லாம் கோர்த்து இந்த ஒரு வேண்டுகோளை மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஆட்சியும் நிர்வாகமும் சட்டம் ஒழுங்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எதற்கு இப்படி
சந்தேகத்திற்கிடமான அதிகாரிகளை அவர் நியமிக்க வேண்டும். சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது அல்லவா? அதற்காக நான் அருண் ஐஏஎஸ் அவர்கள் மீது நானே சொல்லிவிட்டேன், ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகாரியை நியமித்து நடப்பார், நல்லது செய்வார் என்று நம்பி 1.25 கோடி பேர் ஓட்டளித்திருக்கிறார்கள். இது எப்படி நான் பார்த்தேன்னா, சினிமாவை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த சித்தார்த் அபிமன்யுன்னு ஒரு கேரக்டரு தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார். அதில் ஹீரோவாக ஜெயம் ரவி, இப்போ ரவி மோகனா அவர் நடிச்சிருப்பார். அவர் ஐபிஎஸ்ஸாக வருவார். அவர் படிக்கிற காலத்துலேருந்தே எங்கேயோ ஒரு பெட்ரோல் விலை ஏறுறதுக்கும், இங்கே காய்கறி விலை கூடுறதுக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல வறட்சியானதுக்கும், இங்கே செழிமான பகுதியிலும் காய்கறி விலை கூடுறதுக்கும், இங்கே ஒருத்தர் சாகிறதுக்கும், அங்கே ஒருத்தர் பதவி வயிறு உட்கார்றதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பான செய்திகளாக இருக்குது. அப்படி மாதிரி இப்போ நான் ஏதோ என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்குறப்ப மிகவும் சந்தேகத்திற்கு இடமளிக்கூடியதானே. ஒரு வகையிலே சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னது போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி அந்த ஏசியா ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் யாரை பற்றியும் இதுவரை நெகட்டிவாக, பாதகமாக, அவர்களுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு அறிக்கையிலும் தரப்படவில்லை. அப்படி நடக்கவும் இல்லை. இந்த மெக்கானிசம் சரியில்லை. இந்த இப்போதைக்கு இருக்கும் கட்டமைப்பே சரியில்லை என்று சகாயம் ஐஏஎஸ் அவர்களால் சொன்னது. ஒன்றையும் சொன்னார், நன்றாக அலசி ஆராய்ந்து உளவுத்துறையில் போட்டு அவருடைய சொந்த ஒப்பீனியன் 1க்கு 100 பேர்த்தை அலசி ஆராய்ந்து இப்படிப்பட்ட பகுதியில் அமர்த்த வேண்டும், அப்படி அமர்த்தியதால் தான் நிர்வாகம் நன்றாக இருக்கும் என்று அவரது கருத்து. ஒரு 30-32 ஆள் அனுபவமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் கருத்தை இன்றைய சிறிய அறிவில் ஏற்றிக்கொண்டு தான் இந்த கருத்தை மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் தாவேக ஆட்சிக்கும் நல்லது நடக்க வேண்டும் எண்ணத்திலே பொதுவெளியில் வைக்கிறேன். வணக்கம்.